உடம்பு நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பணமும் மனமும் வீணாகாத மாதிரி ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட QD ஹெல்த் ஹப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஒரு 25 வயசு ஒரு ஐடி எம்ப்ளாய் இருக்காரு. அவர் ஃபேமிலியில் சுகரோ ப்ரெஷரோ கேன்சரோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவருக்கும் பாஸ்ட்ல எந்த ஹிஸ்ட்ரியுமே கிடையாது, இப்பயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் ஒரு செக்அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஒரு சுகர், பிபி, ஒரு கொலஸ்ட்ரால், முடிஞ்சா வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கான சேஞ்சஸ் பண்ணாலே போதும். இதே இது ஒரு 45 வயசுல ஒரு 20 இயர்ஸா ஸ்மோக் பண்றாரு, ஒரு 115-120 kg வரைக்கும் வெயிட்ல இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இசிஜி தேவைப்படலாம், நுரையீரலுக்கு எக்ஸ்ரே இல்லை ஸ்கேன், ஈவன் வந்து அந்த கொரட்டையெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடி மாதிரி கூட தேவைப்படலாம். ஸோ அந்த 25 வயசு எம்ப்ளாயி வந்து ஒரு பெரிய லேப்ல வந்து ஒரு பெரிய பேக்கேஜ் செலக்ட் பண்ணிடுறாரு. அது பேசிக் டெஸ்ட் பண்றது ஓகே தான், பட் ஒரு விட்டமின் பேனல், ஒரு ஹார்மோன் பேனல், சில நேரத்தில் கேன்சர் மார்க்கர்லாம் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கேன்சர் மார்க்கர் வேற ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு புண்ணுல கூட சில நேரம் அதிகமாகலாம். அப்படி அதிகமாயிடுச்சுன்னா தேவையில்லாம நம்ம போய் நிறைய பணம் செலவு பண்ணி ஸ்கேன் எடுக்கிறது, அது வந்துருச்சோ இது வந்துருச்சோன்னு சொல்லிட்டு நம்ம மனசும் அதுக்கேற்ற மாதிரி மாறுறது, இவ்வளோ பிரச்சனை தேவையில்லைங்க. அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களோட ப்ரெசென்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இப்போ என்ன உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அதை சொல்லுங்க. பழைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, ஃபேமிலியில என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, சுகர் இருந்தது, கேன்சர் இருந்தது, ப்ரெஷர் இருந்தது, இந்த மாதிரி. அண்ட் இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல், கரண்ட் லைஃப் ஸ்டைல் என்ன, இதை சொல்லி உங்களுக்கான ஒரு டெஸ்ட் பேக்கேஜை வாங்கி அதை பண்ணிட்டு போய் காமிங்க. ஸோ தேவையில்லாம பணமும் மனமும் செலவாகாமல் பார்த்துக்கலாம்.